Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் 5 மார்க் சீரீஸில் இன்றைக்கி 4th கொஷின் பார்க்க போகிறோம். தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ டைபோல். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின். கொஞ்சம் லென்த்தி டெரிவேஷனாக தான் இருக்க போது. நான் பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா 2 பார்ட் டெரிவேஷன், ஃபஸ்ட் பார்ட் புரிஞ்சிச்சுன்னா செகண்ட் பார்ட் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் வெரி சிம்பிளானது தான், பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்க போகுது. சரியா? ஸோ புரிஞ்சால் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட் ஸோ தட் எனக்கும் அது உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நல்லா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எதில் கண்டுபிடிக்க போகிறோம்? அட் அ பாயிண்ட் டியூ டு அ டைபோல். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைபோல் நம்மளுக்கு தெரியணும். டைபோல்னால் தெரியும்ல, 2 சார்ஜ் இருக்க போது அதுக்கு நடுவில் சம் டிஸ்டன்ஸ் இருக்க போது, இதுதான் டைபோல். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2 ஆப்போசிட் சார்ஜ் எடுக்கணும். ஸோ வில் டேக் மைனஸ் அண்ட் ப்ளஸ், 2 சார்ஜ் எடுத்துட்டோம் பாருங்கள், மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ், ஆப்போசிட் சார்ஜ். அண்ட் இதுக்கு நடுவில் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்க போகுது. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம ஓன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இது மைனஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. இந்த ஓ டு மைனஸ் கியூ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ, ஓ டு ப்ளஸ் கியூ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. இப்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாயிண்ட் நான் நினச்சிக்கிறேன், மேலே பின்னு நினச்சிக்கிறேன் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து மைனஸ் கியூ டு பி வரைக்கும் ஒரு லைன் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஓ டு பி ஒரு லைனு, அதே மாதிரி ப்ளஸ் கியூ டு பி ஒரு லைன் என்ன செய்கிறோம், நம்ம we are going to extend. இப்போ இந்த பாயிண்ட் தான் பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ we are going to find the potential at the point P. ஸோ இந்த பாயிண்ட் Pயில் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம், டியூ டு அ டைபோல். ஸோ இந்த டைபோல்னால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த Pயில் வந்து நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. இப்போ என்னென்ன இங்கே நம்மளுக்கு தெரியணும், ஸோ இந்த ஓ டு பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஓ டு பி இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் கியூலேருந்து பி வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம R1 சொல்ல போகிறோம். மைனஸ் கியூலேருந்து பி வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸை R2 சொல்ல போகிறோம். ஸோ லெட் மீ ரைட் எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் R, திஸ் இஸ் R1, திஸ் இஸ் R2. சரியா? இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் தீட்டா, இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டா. சரியா? இந்த இடத்த ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டா. இது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 மைனஸ் தீட்டா. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் டோட்டல் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 டிகிரி. சரியா? ஸோ இந்த டோட்டல் 180 டிகிரியில் நம்மளுக்கு இந்த இடத்துல தீட்டா வந்துருச்சு. ஸோ இது தீட்டானா மீதி இருக்க இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 மைனஸ் தீட்டாவாக இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னது, 180 மைனஸ் தீட்டா. கிளியரா? தென் நீங்கள் வந்து நம்மளுக்கு டைபோல் மொமெண்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், ஒரு டைபோல் போட்டுக்கோங்க, மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. தென் நடுவில் ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கோங்க. தென் அதுலேருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செய்கிறோம், மார்க் பண்ணுறோம். தென் இந்த டிஸ்டன்ஸ் R2, இந்த டிஸ்டன்ஸ் R1. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் என்ன செஞ்சுக்கோங்க, தீட்டா 180 மைனஸ் தீட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா உங்கள் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V is equal to 1/4πε0 Q/R. இதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா, 1/4πε0 Q/R. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்த்துருப்போம், 1/4πε0 Q/R² பார்த்துருப்போம். இங்கே 1/4πε0 Q/R. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ரைட் the potential, the electric potential at P due to plus Q. அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் P டியூ டு மைனஸ் கியூ. அதாவது நல்லா கவனிங்க, இந்த Pயில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ பொட்டன்ஷியல் அட் P டியூ டு ப்ளஸ் கியூ. இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் கியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் கியூனால் எனக்கு Pயில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ இருக்கா, இந்த மைனஸ் கியூனால் இந்த Pயில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த ப்ளஸ் கியூலேருந்து பிக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல், இந்த மைனஸ் கியூனால் பிக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல்னு பார்க்க போகிறோம். ஸோ அதான் எழுதியிருக்கேன், பொட்டன்ஷியல் பி டியூ டு ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. இதை நான் எப்படி எழுதலாம், ஃபார்முலா என்னது, 1/4πε0 Q/R. கரெக்டாக? பட் இங்கே பாருங்கள், ப்ளஸ் கியூனால் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் இங்கே என்ன பார்க்கணுன்னா, ப்ளஸ் கியூலேருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை பார்க்கணும், அது வந்து R1. அதனால் ப்ளஸ் கியூலேருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் R1ங்கனால ஸோ ப்ளஸ் கியூக்கு நீங்கள் என்ன செய்யணும், Q/R1ன்னு போடணும், Q/R1. இதே மைனஸ் கியூக்கு வந்து -1/4πε0 Q/Rக்கு இங்கே என்ன போட போகிறீங்க, மைனஸ் கியூ. ஸோ மைனஸ் கியூ பாருங்கள் டயக்ராமில், மைனஸ் கியூ இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் கியூலேருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் R2. அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யணும், R2 போடணும். அவ்வளோதான் இந்த ஃபார்முலா, இந்த வச்சுருக்கோமா 1/4πε0 Q/R, அந்த ஃபார்முலா தான். பட் ப்ளஸ் கியூக்கு வந்து R1, மைனஸ் கியூக்கு வந்து R2. இங்கே டயக்ராம்லேயே இருக்குது R1 R2. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்,
டோட்டல் பொட்டன்ஷியல் V வந்து என்னவாக இருக்க போகுது V1. ஸோ அதாவது இதை வந்து V1 வச்சுக்கலாம், இதை V2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த V1ஐயும் V2 ஆட் பண்ணணும். V1 + V2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது. ஸோ V1 எனக்கு என்னது 1/4πε0 Q/R1. இதான V1, இதான V1. ஸோ இதை நான் நினச்சிட்டு அப்படியே எழுதிட்டேன். தென் V2 என்னது -1/4πε0 Q/R2. இது வரைக்கும் தான் -1/4πε0 Q/R2. இந்த V1 V2 கிடையாது, சரியா? ஸோ -1/4πε0 Q/R2 அதே என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. -1/4πε0 Q/R2. ஸோ இதான் வந்து டோட்டல் V. நம்ம அடுத்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் வியை தான் நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்? பிகாஸ் இங்கே எனக்கு 1/4πε0 இருக்குது, இங்கேயும் 1/4πε0 இருக்குது. ஸோ காமனாக நான் என்ன செஞ்சலாம், வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/4πε0 ஐ கேன் டேக் இட் ஆஸ் அ காமன். தென் ஒரு Q ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ Qவையும் நான் வெளியே காமனாக எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், 1/4πε0 போயிடுச்சு, Q வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது யார், 1/R1 மட்டும் இருக்குது. இந்த இடத்துல 1/R1 மட்டும் இருக்குது. ஸோ 1/R1 இங்கே மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க, மைனஸ். நெக்ஸ்ட்டு இங்கே 1/4πε0 வெளியே போயிடுச்சு, Q வெளியே போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு R2 மட்டும் இருக்குது, பட் மேலே 1 இருக்குது. ஸோ 1/R2 இருக்குது இந்த இடத்துல, சரியா? -1/R2. ஸோ இதை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 1/R1ஐயும் இந்த 1/R2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேசிக்காக இந்த 1/R1 இந்த 1/R2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு இந்த டயக்ராம் தேவைப்படுது. என்ன டயக்ராம், இங்கே நம்ம வரைஞ்சிருக்க இந்த டயக்ராம் தேவைப்படுது. ஸோ இந்த டயக்ராமை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி பின்னாடி வச்சுக்கிறேன். டு எக்ஸ்பிளைன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த டயக்ராம் நினச்சிருக்கேன், இந்த இடத்துல எடுத்திருக்கேன், சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் ட்ரையாங்கிள் BOP ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ABCயே நம்ம கொடுக்கல, வெரி சாரி அபவுட் இட். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், இன் ட்ரையாங்கிள் BOP எடுத்துக்க போகிறேன். ஸோ BOPனா B, O இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை பேசிக்காக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், எடுத்துக்க போகிறோம். BOPங்கிறது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் என்ன செய்கிறேன், இங்கே தனியாக வரைகிறேன். BOP இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் இங்கே கீழே வரைகிறேன் பாருங்கள். இங்கே தீட்டா இருக்குது, இங்கே P இருக்குது, இங்கே O இருக்குது, இங்கே B இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் R1, இந்த டிஸ்டன்ஸ் R, கரெக்டாக? ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே வரைஞ்சி கீழே போட்டிருக்கேன். இந்த P அப்படியே போட்டாச்சு, O அப்படியே போட்டாச்சு, B அப்படியே போட்டாச்சு. ஸோ POB. அதுக்கப்புறம் இங்கே இருக்க R1A. ஸோ அந்த R1Aவையும் போட்டுட்டேன் நான். மீதி இருக்கிறது யார், இந்த தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த தீட்டாவையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 1/R1. ஏன்னா இங்கே தானே R1 இருக்குது, அப்போனா இங்கே தான் 1/R1 கண்டுபிடிக்க முடியும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் அ கொசைன் லா. ஸோ கொசைன் லானா இப்போ நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல, பட் இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் கொசைன் லா எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ஸோ கொசைன் லா பிரகாரம் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can write it as R1 square is equal to R square plus A square minus 2AR cos theta. அதாவது இந்த R1 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த R1 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் கொசைன் லா பிரகாரம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த R ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இருக்குல்ல இந்த A ஸ்கொயர் மைனஸ் 2AR cos theta. இதுதான் கொசைன் லா பிரகாரம் நம்ம எழுதுறது. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த R1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் ஈக்குவேஷனை R ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். புக்கில் ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரியா? ஸோ அப்போது இங்கே ஒரு R ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக ஒரு R ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ணோன்னா அதோட வேல்யூ 1 தான். பட் நான் எதுக்காக அப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு R ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டோம். into R square plus A square minus 2AR cos theta. சரியா? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு R ஸ்கொயரை காமன் எடுக்க போகிறேன். இந்த R ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த R ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வெளியே இருக்க R ஸ்கொயரை அப்படியே வச்சுக்குவோம். வெளியே இருக்க R ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைடட் பை R ஸ்கொயரை நான் என்ன செய்கிறேன், உள்ளே கொண்டு போகிறேன். அதாவது R ஸ்கொயர் பை R ஸ்கொயர் இந்த இடத்துல பண்ணியிருக்கோமா, ஒரு R ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ணியிருக்கோமா. ஸோ இது இருந்தாலும் இல்லைனாலும் 1 தான். ஸோ அதனால் இந்த R ஸ்கொயர் கேன்சல் ஆனால் எப்படி 1 தான் வரப்போகுது. ஸோ அதை நான் எழுதினாலும் 1, பட் எனக்கு இந்த இடத்துல தேவைங்கிறனால இந்த R ஸ்கொயர் பை R ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன். இப்போது இந்த வெளியே இருக்க R ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழே இந்த R ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா டிவைடடில், இதை கொண்டு நான் என்ன செய்கிறேன், உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே ஒரு R ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த R ஸ்கொயர் எழுதிக்கோங்க, R ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ வெளியே இருக்க இந்த R ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் போதில், அப்போ டிவைடட் பை R ஸ்கொயர்னு வரும். இன்னொரு R ஸ்கொயர் வரப்போகுது. ப்ளஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் A ஸ்கொயர் மைனஸ் 2AR cos theta.
ஃபஸ்ட்டு இது அப்படியே எழுதியாச்சு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ar cos θ அப்படியே எழுதிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆர் ஸ்கொயரை கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ எல்லா டேர்ம்லையுமே என்ன செய்யும், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வரப்போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள், ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் இங்கே கேன்சல் ஆகும். இந்த இடத்துல ரெண்டுமே என்ன செய்யும், நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஆர் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு ஆரும் ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஆர் இங்கே 2 ஆர் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆர் தான் கேன்சல் ஆகுது. ஸோ அந்த ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆர் கேன்சல் ஆச்சுன்னா மீதி ஒரு ஆர் என்ன செய்யும், நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ இங்கே ரிமைனிங் ஒரு ஆர் இருக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பக்கத்தில் எழுதிக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது எனக்கு, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு, நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 தான் இருக்க போகுது. ஸோ 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா. கரெக்டாக, ஏன்னா இந்த இடத்துல 2a இருக்குது, கீழே ஒரு ஆர் இருக்குது. ஸோ 2a பை ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா. சரி, ஓகே ஃபைன். இது வந்து R1 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம், R1 ஸ்கொயர். இப்போ எனக்கு என்ன வேணும், நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக 1/R1 தானே கண்டுபிடிக்கணும். இங்கே நான் என்ன கண்டுபிடிக்கணும், 1/R1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 1/R1 வேணும். ஸோ அப்போ நான் இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கொயர் அந்த சைடு என்ன செய்கிறேன், கொண்டு போயிடுறேன். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், ரூட்டாக போகும். கரெக்டாக. ஸோ அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இது ஃபுல்லாகவே ரூட்டுக்குள்ளே வந்துடும், ஆர் ஸ்கொயர். நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன், ஏன்னா எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காண்டி. 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா. இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்காது, டேரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரூட்டாக போயிடுச்சு. எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடணும். ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருந்தால் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த ரூட் ஆர் ஸ்கொயரில் ஸ்கொயர் ரிமூவ் ஆகிட்டு வெளியே என்னவா வரும், ஆர்னு வெளியே வரும். சரியா, அப்போது ஆர். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேர்முக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ரூட் எடுக்க போகிறீங்க. பிகாஸ் இங்கே 2 டேர்ம் இருக்குது பாருங்கள், இது தனி டேர்ம், இது தனி டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா வெறும் ஆர்னு வந்துடும், ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு. இப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ரூட் எடுக்க முடியாது. அப்போ நான் அதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா டு த பவர் 1/2 எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரூட்டும் 1/2 ஒன்று தான். ஃபஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயருக்கு நான் ரூட் எடுத்து ஆர்னு வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ மீதி இருக்கிறது யார், இவங்க தான் மீதி இருக்காங்க, இந்த ப்ராக்கெட்டு. ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்கு ரூட் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டை நான் 1/2 எழுதிக்கிட்டேன். ரூட்னு எழுதினாலும் சரி, பவர் 1/2 எழுதினாலும் சேம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. இங்கே இருக்க ஆர் வந்து இந்த ஆர் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, இங்கே இருக்க ஏவோட ரொம்ப ரொம்ப பெருசு. கரெக்டாக, ஆர் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆர், பட் ஏ பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னா என்ன செஞ்சாலும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ஏவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப குட்டி, ஆரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100. அப்போ 1/100 என்ன வரும், 0.1. ஸோ அது அப்ராக்சிமேட்லி நெக்லிஜிபிள், அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல நெக்லெக்ட் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது யார், நம்மளுக்கு மீதி இருக்கவங்க R1 is equal to R into 1 minus 2a by R cos theta to the power 1/2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு R1 கிடச்சிருச்சு. எனக்கு என்ன தேவை, 1/R1 தேவை. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுங்க. இது அப்படியே நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஐ வில் காப்பி பேஸ்ட். ஓகே, எனக்கு R1 கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு 1/R1 வேணும். ஸோ 1/R1 வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் என்னாகும், ஆர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/Rன்னு வந்துடும். ஸோ 1/R. ஸோ இந்த டேர்முக்கு நீங்கள் எப்படி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா அது அப்படியே எழுதிக்கோங்க, 1 minus 2a by R cos theta 1/2 என்ன ஆயிரும், -1/2. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது பவர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. 1/2 வந்து என்ன ஆயிரும், -1/2 வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பைனாமியல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பட் இதை நீங்கள் ஈஸியாக அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த -1/2 உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், 1/R இன்ட்டு 1 minus -1/2. இந்த -1/2 எங்கே இருக்குது, இந்த பவரில் இருக்க -1/2 உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த -1/2 உள்ளே போட்டாச்சு. இன்ட்டு 2a by R cos theta. சரியா, இப்போ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போது மீதி இருக்கிறது யார், 1/R 1. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ்ஸு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 எழுத வேணாம், 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது யார், a/R cos theta மட்டும்தான் இருக்குது. ஸோ a/R cos theta இதுதான் என்னது, 1/R1ஓட வேல்யூ. ஸோ 1/R1 கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 1/R1 கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ 1/r2 இதே ப்ரொசீஜர் தான். இங்கே நம்ம என்ன பண்ணோமோ இதே ப்ரொசீஜர் அப்படியே என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த கொசைனில் எழுத போகிறோம். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இந்த r² மல்டிபிள் பண்ண போகிறோம், r² காமனாக எடுக்க போகிறோம். தென் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஸ்கொயர் ரூட் கொண்டு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த a²/r² நெக்லெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் r1லேருந்து 1/r1 இதே மாதிரி தான் r2க்கு பண்ண போகிறோம். ஸோ r2க்கு நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ லெட் மீ ரைட் தட் ஆல்சோ இன் ட்ரையாங்கிள் AOP. ஃபஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் எடுத்தோம், ட்ரையாங்கிள் BOP எடுத்தோமா. இப்போ AOP எடுக்க போகிறேன். ஸோ AOPங்கிறது இந்த சேம் இந்த டயக்ராம் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் எல்லா இடத்துலையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமில் எல்லா இடத்துலையுமே வரையணும்னு இல்லை, சரியா. இதில் என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம்னா AOP எடுத்துக்க போகிறோம். AOPனா இது A, இது O, இது P. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம் AOP. ஸோ பக்கத்தில் இந்த ட்ரையாங்கிளை நான் வரைஞ்சிடுறேன். AOP. இங்கே வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா இருக்குது. அப்புறம் இங்கே R இருக்குது, இங்கே R2 இருக்குது, இங்கே A இருக்குது. கரெக்டாக சேம் வரைஞ்சிட்டேன்னா இங்கே பாருங்கள் AOP இந்த ட்ரையாங்கில் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், சரியா. இந்த R2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே இருக்க Rனு போட்டாச்சு. நெக்ஸ்ட் 180 மைனஸ் தீட்டா போட்டாச்சு. இங்கே இருக்க A போட்டாச்சு. சரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சேம் கொசைன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே என்ன பண்ணோம், கொசைன் லா யூஸ் பண்ணோமோ அதே கொசைன் லா தான் இங்கே என்ன செய்ய போகிறேன். திருப்பி ஐம் கோயிங் டு யூஸ் இட். திருப்பி அதே கொசைன் லா தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு யூஸ் இட். ஸோ ஃபஸ்ட் ஐ வில் புட் அன் மார்ஜின். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொசைன் லா பிரகாரம் இங்கே எப்படி எழுத போகிறோன்னா பை கொசைன் லா சேம் ப்ரொசீஜர் அங்கே எழுதுனா அதே மாதிரி தான் கொசைன் லா. எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், r2². ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், R2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் r2² இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு r² + a² அதே தான் வரப்போகுது. r² + a². இங்கே -2ar cos θ. அப்போ டிஃப்ரென்ஸ் எந்த இடத்துல வருது, ஒரே ஒரு சேம் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இங்கே r1² கண்டுபிடிச்சோம், இங்கே r1² கண்டுபிடிச்சோம், இங்கே r2² கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரே ஒரு விஷயம், இங்கே தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 180 மைனஸ் தீட்டா. பிகாஸ் நம்ம AOP ட்ரையாங்கிளில் 180 மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போது நீங்கள் தீட்டாக்கு பதிலாக என்ன செய்யணும், 180 மைனஸ் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா. இது மட்டும் தான் இங்கே டிஃப்ரென்ஸு, சரியா. அப்போது cos ஆஃப் 180 மைனஸ் தீட்டானது மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன ஆக போகுது, r² + a². இங்கே நல்லா கவனிங்க, cos 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா, சரியா. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2ar cos தீட்டான்னு வந்துடும். புரிஞ்சா. இப்போ சேம் ப்ரொசீஜர், r² மல்டிபிள் பண்ணி r² டிவைட் பண்ணுங்கள், r² மல்டிபிள் பண்ணி r² டிவைட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, r² + a² + 2ar cos θ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், வெளியே இந்த r² மேலே இருக்க r² அப்படியே வச்சுக்கணும், உள்ளே இருக்க r² மட்டும் கீழே இருக்க r² மட்டும் உள்ளே கொண்டு போகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், அதுக்கு r² அப்படியே வச்சுட்டு r² + a² + 2ar cos θ cos θ. இப்போ கீழே இருக்க இந்த r² என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும், உள்ளே கொண்டு போய். ஸோ எல்லா இடத்துலையும் டிவைட் பண்ணுங்க. அங்கே பார்த்து அதே ப்ரொசீஜர் தான், r². இப்போ என்னெல்லாம் இங்கே கேன்சல் ஆகும்னு பாருங்கள், r² கேன்சல் ஆயிரும். இங்கே இங்கே r², ஒரு r², சரி. இங்கே ஒரு r, இங்கே ஒரு r கேன்சல் ஆகும். ஸோ மீதி ஒரு r இருக்கும், அங்கே பார்த்து அதே தான். அப்போ மீதி இருக்கிறது எழுதுங்க, r² இன்ட்டு இந்த இடத்துல r² கேன்சல் ஆகிடுச்சு, 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஐ வில் ரைட் 1 + a²/r² + 2a/r cos θ. கரெக்டாக, இதுதான் r2². இப்போ எனக்கு என்ன வேணும், r2 வேணும். ஸோ அப்போது என்ன செய்யணும், இந்த ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். சேம் ப்ரொசீஜர். ஸோ r2 = √r² இன்ட்டு 1 + a²/r² + 2a/r. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். போனதில் எப்படி பண்ணியிருக்கோம், நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தோமா, சரி இல்லை ரூட் எடுத்துகிட்டு தான் நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணாலும் ஓகே, தட் இஸ் ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். 2a/r பட் ஸ்டில் 2a/r cos θ, சரியா. நெக்ஸ்ட் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த r² வந்து r வெளியே வந்துடும். ஸோ மீதி இருக்க ஃபுல் டேர்முக்கும் என்ன செய்வோம், பவர் 1/2ன்னு போட்டோமா, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ r இன்ட்டு 1 + a²/r² + 2a/r cos θ to the power 1/2. இது r2. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், r இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் a அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்வோம், இந்த a²/r² டேர்ம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ மீதி இருக்கிறது யார், இந்த a²/r² அப்படியே என்ன செஞ்சிடும், இட் வில் பி நெக்லெக்டட். ஸோ இது அப்படியே போயிடும். மீதி இருக்கிறது யார், r2 = r இன்ட்டு 1 + 2a/r
cos theta to the power 1/2. ஸோ இதான் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு R2வாக கிடச்சிருக்கு. ஸோ a²/r² நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஐ டென்ட் காப்பி. யா, ஐ திங்க் ஸோ. காப்பி பண்ணியாச்சு. வில் பேஸ்ட் தட். ஓகே, இதான் எனக்கு R2 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும், 1/r2 வேணும். ஸோ 1/r2 is equal to R ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/rன்னு வரப்போகுது. ஸோ 1/r. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும், இது அப்படியே போட்டுட்டு பவர் -1/2. ஏன்னா இங்கே பவர் +1/2 இருக்குது இந்த இடத்துல. ஸோ -1/2 ஆயிரும் பவர், அவ்வளோதான். ஸோ 1 + 2a/r cos theta பவர் -1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், இந்த -1/2 உள்ளே கொண்டு வருவோம். ஸோ 1/r into 1 + -1/2 2a/r cos theta. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, இந்த -1/2 உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு 1/r into 1, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? ஸோ ஐ கேன் கேன்சல் 2. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போது -a/r cos theta. இதுதான் வந்து என்னது, எனக்கு 1/r2. இதானது நம்மளுக்கு 1/r2. ஸோ இதுக்கே நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் believe this is a very easy derivation if you understand the max carefully. ஸோ அப்போது 1/r2 இங்கே என்ன செஞ்சுட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். 1/r1 நான் நினச்சிட்டேன், இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு இந்த v இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம இதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இதான் கண்டுபிடிக்கணும். v is equal to 1/4πε0 q ஆஃப் இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை, 1/r1 1/r2 தேவைப்படுது. அந்த 1/r1 இங்கே இருக்குது, 1/r2 இங்கே இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். ஸோ v is equal to 1/4πε0 q into, நல்லா பாருங்கள், 1/r1. ஃபஸ்ட் இந்த 1/r1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/r1 என்னது, 1/r into 1 + a/r cos theta. இதுதான் வந்து என்னது 1/r1. ஸோ அதை நான் என்ன செய்கிறேன், இங்கே எழுதிக்கிறேன். 1/r into 1 + a/r cos theta மைனஸ் 1/r2. 1/r2 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/r2 இங்கே இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம், 1/r. ஏன்னா இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறனால நான் தனியாக இன்னொரு ப்ராக்கெட் எழுதுகிறேன். ஸோ 1/r மைனஸ் a/r cos theta. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸை கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணலாம். இங்கே மைனஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. 1/4πε0 q into 1/r into 1 + a/r cos theta. நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ் இன்ட்டு 1/r வந்து -1/r. ஸோ -1/r. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இதை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a/r cos theta. ஸோ ப்ளஸ்ஸு a/r cos theta. சரியா? ஐ திங்க் ஐ மேட் சம் மிஸ்டேக். யா, இங்கே ஒரு இதை எழுத மறந்துட்டோம், சாரி ஃபார் இட். ஓகே, 1/r இன்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 - a/r cos theta. ஸோ ப்ராக்கெட் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக? இப்போ கரெக்டாக நம்ம என்ன செஞ்சாச்சு, வி ரோட் இட் ரைட். ஒரு நிமிஷம் இங்கே நான் அழிச்சிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, அப்படியே எழுதுங்க. 1/4πε0 q. ஓகேவா? இது தனியாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இங்கேயும் ஒரு 1/r இருக்குது, இங்கேயும் 1/r இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே 1/r இருக்குது. சாரி, நான் இதை எழுதும்போது தப்பாக எழுதிட்டேன். இந்த 1/r2க்கு வந்து எனக்கு 1/r இருக்குது. ஸோ அதை நான் எழுத இங்கே மறந்துட்டேன். ஸோ மை மிஸ்டேக், சாரி. இப்போ இங்கேயும் ஒரு 1/r இருக்குது, இங்கேயும் 1/r இருக்குது. ஸோ 1/r வெளியே காமனாக எடுத்துடலாம். ஸோ மீதி யார் இருக்கா, இங்கே 1/r போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, இது உங்கள் மட்டும் தான் இருக்காங்க. 1 + a/r cos theta. இவங்க மட்டும் இருக்காங்க. 1 + a/r cos theta. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, இங்கே 1/r வெளியே வந்துருச்சு. அப்போ மீதி இருக்கிறது யார், இந்த மைனஸை நிறையா பேர் மறந்துடுவாங்க. மைனஸோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். சரியா? அப்போ மைனஸ் இன்ட்டு 1 -1, அதை மறந்துடக்கூடாது. -1. சரியா? -1. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இன்ட்டு a/r cos theta ப்ளஸ் a/r cos theta. பிகாஸ் இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் a/r cos theta வந்துடும். ப்ளஸ் a/r cos theta. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆகுது. நம்மளுக்கு +1 -1 கேன்சல் ஆயிருமா? ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் வேறு என்ன, இங்கே ஒரு a/r cos theta, இங்கே ஒரு a/r cos theta. அப்போ 2a/r cos theta எழுதிக்கலாமா? இங்கே ஒரு 1a/r cos theta, இங்கே ஒரு 1a/r cos theta. ஸோ 1 + 1 நம்மளுக்கு என்னது 2. ஸோ 2a/r cos thetaன்னு இந்த இடத்துல வந்துடும். அப்போ எழுதுங்க, 1/4πε0 q into 1/r into
2a/r cos தீட்டான்னு வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வரணும்னா ஆன்சர் வந்துட போகுது. எப்படி ஆன்சர் வரும்? 1/4πε0 அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு q இருக்குது, இங்கே 2a இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். q × 1 q × 2a 2aqன்னு வந்துட போகுது. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2aq டிவைடட் பை இங்கே ஒரு r × r நம்மளுக்கு என்ன வரப்போகுது? இட் இஸ் கோயிங் டு பி r ஸ்கொயர். அகெயின் இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டாவை அப்படியே போட்டுருங்க, காஸ் தீட்டா. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 2a × q 2aqன்னு வந்துருச்சு. எனக்கு கீழே ஒரு r × r இருக்குது. ஸோ அது r ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஸோ இங்கே காஸ் தீட்டா அப்படியே போட்டாச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2aq அப்படின்னா என்னது? 2aq இஸ் ஈக்குவல் டு p டைபோல் மொமெண்ட்டு. படிச்சிருக்கோமா? போன ஆக்சியல் லைனில் கூட படித்தோம். அப்போ இந்த 2aqக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம்? pன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுது? v is equal to 1/4πε0 பின்னாடி கூட எழுதலாம். v is equal to 1/4πε0 p cos theta by r square. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதான் வந்து என்னது? இட் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இதுதான். இங்கே 2aqக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டோம்? நான் pன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது இதை வச்சு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, இந்த p cos theta வந்து நான் என்ன செய்யலாம்? p வெக்டார் × r கேப்னு எழுதிக்க முடியும். அப்போ இந்த p cos thetaக்கு பதிலாக p வெக்டார் × r கேப் அதை எழுதியும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அது வரைக்கும் எழுதணும். சரியா? இப்போ இதில் ஒரு 3 கேஸ் நான் கொண்டு வர போகிறேன். நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. p வெக்டார் × r கேப் 3 கேஸ் கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, இந்த pங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே p இருக்குது பார்த்தீங்களா? இந்த pங்கிற பாயிண்ட் வந்து எங்கே லை ஆகுதுன்னா, அந்த ஆக்சியல் லைன் ஆஃப் த சைட் ஆஃப் +q. இந்த +q சைடில் என்ன செய்யுது? லை ஆச்சுன்னா ஆக்சியல் லைன் ஆஃப் த +q சைடில் இது வந்து லை ஆச்சுன்னா, அதாவது +q சைடில் இருந்துச்சுன்னா இதோட தீட்டா என்னவாக இருக்க போது? இட் இஸ் கோயிங் டு பி 0 டிகிரி. இந்த இடத்துல இப்படி p இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு பி 0 டிகிரி. சரியா? அதே இந்த p வந்து -q சைடில், சரியா? -q இந்த சைடில் p இருந்துச்சுன்னா இங்கே 180 டிகிரி நம்மளுக்கு என்ன செய்யப்போது? வரப்போகுது. நல்லா வச்சுக்கோங்க. +q சைடில் p இருந்தால் இட் இஸ் 0 டிகிரி, -q சைடில் p இருந்தால் 180 டிகிரி. ஒருவேளை ஈக்குட்டோரியல் லைனில் இருந்துச்சுன்னா, சரியா? இஃப் இட் இஸ் இந்த ஈக்குட்டோரியல் லைன், இந்த மாதிரி ஈக்குட்டோரியல் லைனில் இருந்தால் இங்கே வந்து என்னது? 90 டிகிரி என்ன செய்யும் அப்படின்னா மேக் பண்ணும். இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து +q சைடில் இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 0 டிகிரி. செகண்ட் கேஸ் வந்து -q சைடில் இருந்தால் தீட்டா வந்து 180 டிகிரி. தேர்ட் கேஸ் வந்து என்னது? ஈக்குட்டோரியல் லைனில் இருந்தால் தீட்டா வந்து என்னது? 90 டிகிரி. இப்போ இந்த 3 கேஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வியோட ஃபார்முலா என்ன? v is equal to 1/4πε0 p cos theta by r square. p cos theta by r square. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல தீட்டா வந்து 0, இந்த இடத்துல தீட்டா 0. அப்போ இங்கே நீங்கள் தீட்டாக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் அப்படியே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ இங்கே தீட்டா = 0. ஸோ நான் தீட்டாக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த காஸ் தீட்டாவை எடுத்து நான் என்ன செய்கிறேன்? 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ cos 0 நம்மளுக்கு என்னது? 1. ஸோ cos 0 1. ஸோ இதை போட்டாலும் போடலனாலும் உள்ள தான், அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மீதி இருக்க போகிறது 1/4πε0 p/r square. இதுதான் v. ஏன்னா இது வந்து 1, ஸோ அது வெளியே போயிடுச்சு. ஸோ மீதி வந்து p/r square மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், அதே தான். v is equal to 1/4πε0 p cos theta. இங்கே தீட்டா வந்து 180 டிகிரி. ஸோ p cos 180/r square. ஸோ cos 180 வந்து -1. ஸோ அதனால் மைனஸ் மட்டும் முன்னாடி வரப்போகுது. அவ்வளோதான். -1/4πε0 p/r square. இது வந்து செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் பாருங்கள், தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போது ஃபார்முலா என்ன? v is equal to 1/4πε0 p cos 90 டிகிரிங்கிறனால 90 போட்டுக்கிறேன் /r square. எல்லாருக்குமே தெரியும் cos 90 is 0 டிகிரி. ஸோ எனிதிங் இன்ட்டு 0 ஃபுல் டேர்மே 0 ஆயிரும். ஸோ அப்போ v equal to 0. ஸோ இந்த 3 கேஸுமே தெரிஞ்சுக்கோங்க. +q சைடில் இருந்தால் எப்படி ஆக்சியல் லைனில், -q சைடில் இருந்தால் எப்படி ஈக்குட்டோரியல் லைனில் இருந்தால் 3 பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கொஸ்டின் டுமாரோ. அண்ட் ப்ளீஸ் டூ ஷோ யுவர் சப்போர்ட் பை லைக்கிங் அண்ட் கமெண்டிங் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.